சேனல் என்ட்ரி போட்டிருக்கேன், அப்படியே பார்த்துருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? போயிடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் பற்றி தான் சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் 8K அடிக்க போகிறேன். முடிஞ்ச சப்போர்ட்டுக்கு இந்த வீடியோ கொடுங்க. அடுத்த மேட்ச் உங்கள் கூட போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் கைஸ். அப்போ தான் உங்கள் கூட போட்டு நீங்கள் போடுறதுக்கு வேணால் ஒரு ரூல்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு அதே ஐஎஸ் லைக் எதுக்கு வருதோ அது அந்த யூஐடி எடுத்து அவங்க கூட தான் ப்ளே பண்ணுவேன். இல்லைன்னா என்ன பண்ணுறது ப்ரோ, நான் இப்போ வீடியோ போட்டு 5 நிமிஷம் ஆகுதுன்னா 5 நிமிஷத்தில் ஒரு கமெண்ட் வருதுன்னா அந்த கமெண்ட் கூட போடும். ஆனால் 5 நிமிஷத்தில் ஒரு கமெண்ட் வருதுன்னா இப்போ அப்படியே போட்டேன்னா நீங்களும் ஆன்லைனில் இருப்பீங்க. அதனால் 5 நிமிஷத்தில் வர கமெண்ட்டு கூட போடுவேன். அப்படியே விஷயத்துக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு. நான் பேசுகிற கேப்பில் அப்படியே 8K அடிக்க போகிறோம். நீங்கள் முடிஞ்ச சப்போர்ட்டு இந்த வீடியோக்கு கொடுங்க, ஷார்ட்ஸ்க்கும் கொடுங்க. நான் மாதிரா ஷார்ட்ஸ் போட்டுருவேன், அதையும் பார்த்துட்டாங்க. எடிட்டிங் கொஞ்சம் தான், ஆனால் நல்லாயிருக்கும். அப்படியே திருப்பி வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்ல வந்தேன்னா, ஜம்ப் பண்ணி முன்னாடி போனேன். முன்னாடி போய் அப்படியே போயிட்டுருக்கேன். போய் என் ஃபோனால் டேரக்ஷன் திரும்பிட்டே இருக்குது, பேசவே முடியல. அப்படியே விஷயத்துக்கு வந்துடும். திருப்பியும் வந்துட்டேன். இனிமேல் பார்த்துட்டேன், அவர் அடிக்கிறாரு க்ளோவல். திருப்பியும் க்ளோவல் அடிப்பேன்னு நினைக்கிறேன், க்ளோவல் போடுவேன்னு நினைக்கிறேன். க்ளோவல் போட்டேன். திருப்பி இந்த சைடு அடிச்சிட்டேன் க்ளோவல் போட்டு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் இந்த மேட்ச்சு ஆடினேன். ஏன்னா நிறைய ஹேங்கு ஃபோனு. நீங்களும் என் கூட இந்த மாதிரி 1v1 போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன். யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். யூஐடி கமெண்ட் பண்ணால் தான் உங்கள் கூட போட முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் யூஐடி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். யார் ப்ரோ பிளேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்கிட்ட யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மேட்ச் கேட்குறீங்களா அந்த மேட்ச் பண்ணலாம். நீங்கள் பேசுகிறது என் வீடியோவில் கேட்காது, அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் என்ன சொல்லலாம். சரி கைஸ், அப்படியே விஷயத்துக்கு போயிடலாம். திருப்பியும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன், அதனால தான் கேட்காது. ஆனால் உங்களுக்கு கேட்கணுன்னா சொல்லுங்கள். நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், அதுக்கு அந்த ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணுவேன். சரி, அப்படியே விஷயத்துக்கு போயிடலாம். அப்படியே நீங்கள் மாதிரி வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்தா நான் 8K அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொடுத்துருங்க அந்த சப்போர்ட்டை. அப்படியே முதல் மேட்ச் தான் ஒன்றும் போயிட்டுருக்கு. நான் 2ஆவது மேட்ச் போயிடுச்சு. நான் 2ஆவது மேட்ச்சை பற்றி பேச போகிறேன். இப்போ 3ஆம் மேட்ச்சை பற்றி பேச போகிறேன். 3ஆம் மேட்ச் பார்த்திங்கன்னா 3ஆவது மேட்ச் தான் நான் தான் ஜெயிப்பேன். ஒரு 4 மேட்ச்சுக்கு அப்புறம் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஒழுங்காக தெரியல கைஸ், அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் கஷ்டப்பட்டு பேசுகிறேன் அதுக்காக. பார்த்திங்களா, 3ஆம் மேட்ச்சும் முடிஞ்சிச்சு. 4ஆம் மேட்ச்சு கைஸ், இதுக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. ஃபுல்லாக பாருங்கள். 4ஆம் மேட்ச்சுக்கு மேலே தான் ஜெயிப்பாருன்னு சொன்னேன், அது எனக்கு ஒழுங்காக தெரில. அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வந்துடும். திருப்பியும் ஏறினதுக்கப்புறம் பார்த்துட்டேன் வர. ஐயோ சரியான ஹெட்ஷாட் கைஸ். இந்த ஹெட்ஷாட்லாம் பார்த்துருக்கீங்களா? 4 மேட்ச்சு கைஸ், 4 மேட்ச். நான் தான் கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் அச்சரை போடுங்கன்னு. தயவு செஞ்சு யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். யூஐடி கமெண்ட் பண்ணால் தான் உங்கள் கூட 1v1 போட முடியும். சரி, அப்படியே விஷயத்துக்கு வந்துடும். திருப்பி 4ஆம் மேட்சை பற்றி பேச வந்துடும். 4ஆம் மேட்சை பற்றி சொன்னோன்னா அதுக்கு மேலே ரிவெஞ்ச் எடுப்பாருன்னு சொன்னேன்ல. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலேயா அதுக்கு மேலேன்னு தெரில. 5ஆம் மேட்ச் ரிவெஞ்ச் எடுப்பாரு, 4ஆம் மேட்ச் ரிவெஞ்ச் எடுப்பாருன்னு தெரில. நான் வீடியோ எடுத்து 2 நாள் ஆகுது. இப்போ பேசுகிறேன் நான் மண்டே டியூஸ்டே தெரில. ஒன்றா எப்போ எடுத்தேன்னு எனக்கே தெரில. அப்படியே போயிடும் விஷயத்துக்கு. இவர் தோக்கச்சிட்டாரா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் தோக்கச்சிருக்க சூப்பராக இருக்காரு. இவர் ஐடி கூட நான் தரேன். சரி கைஸ், ஐடி தர கிடையாது. நான் அவர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கல. அவர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுத்தேன், அவர் அக்செப்ட் பண்ணல. அவர் பார்க்கலாம்னா என் ஐடி தரேன். கடைசியில் அவர் என்னை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். திருப்பி 1v1 போடுறோம் அவர் கூட. அவர் சூப்பராக ஆடுறாரு. 4 மேட்ச் வச்சுட்டார் கைஸ். 4ஆ 3ஆன்னு தெரில இல்லைங்க, ஆனால் தோக்கடிச்சிட்டு கைஸ். நீங்களும் இதே மாதிரி தோக்கடிப்பீங்க. தயவு செஞ்சு யூஐடி தாங்க. நான் 10 வாட்டிக்கு மேலே கேட்டாலும் கேட்பேன். நீங்கள் யூஐடி தரது
உங்கள் இஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி யூடியூபருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஏற்றி விடணும். சப்ஸ்கிரைபர் 8K அடிக்க போகிறோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். முடிஞ்சு சப்போர்ட் கொடுங்க. ஆமாம் 2-3 மேட்ச் வச்சுட்டாரு பார்த்தீங்களா. சொன்ன மாதிரி இது மாதிரி நான் வெறித்தனமாக ஆடுவேன் பாருங்கள். வெறித்தனமாக ஆடுறதுனால இந்த பேசி முடித்தோடனே சாங்கெல்லாம் போடுவேன், அதையும் கேளுங்க. அப்படியே நான் நடுவில் பேச மாட்டேன்னா அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க ரேஸ். அப்படியே விஷயத்துக்கு போயிடும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் என்மை தேடி ஓட்டிருக்கேன். அவர் எங்கேருந்து சுடுறாரு கைஸ், அவர் இங்கேருந்து சுடுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கில் எடுத்து சுற்றுறேன் அது உழைய மாட்டேங்குது. எப்படி பக்காவது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கா இதோட வீடியோ போடுறேன், கஷ்டப்பட்டு தான் போடுறேன். அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8K அடிக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் விட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்த மேட்ச் உங்கள் கூட போட முடியும். நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ஐகேஸ் லைக் இல்லைன்னா நான் போட்ட 5 நிமிஷத்தில் ஒரு யூஐடி கமெண்ட் வந்துன்னா நான் போடுவேன். அதாவது ரூல்ஸ். அப்படியே 5ஆவது மேட்ச் வந்துடுவோம். இதுக்கு மேலே நான் தான் ஜெயிப்பேன். அப்படியே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8K பக்கத்தில் கைஸ். நான் நடுவில் பேச மாட்டேன்னா நான் மறந்துடுங்கன்னு வந்து அப்படியே விஷயத்துக்கு போயிடும். 5ஆவது மேட்ச்சுக்கு வந்தாச்சு. 5ஆவது மேட்ச்சு பார்த்திங்கன்னா சரியான இன்ட்ரெஸ்ட்டில் போச்சு. க்ளோவெல்லாம் போட்டு ஏறினேன், அதை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. நான் ஹெட்ஃபோன் எதுவுமே இல்லாமல் தான் பேசுகிறேன். 6ஆம் மேட்ச்சு கைஸ். 6ஆம் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் பாருங்கள். கரெக்டாக அடிப்பேன் கைஸ், கரெக்டாக அடிப்பேன், டைம் பார்த்து அடிப்பேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணிங்க தயவு செஞ்சு. நான் இவ்வளோ வாட்டி கேட்குறேன், கமெண்ட் பண்ணி. உங்களுக்கு டைம் இருந்தால் போடலாம். சண்டே வீடியோ வந்துடும், உங்கள் வீடியோ வரும். உங்கள் கூட போட்ட வீடியோ சண்டே வரும். ஷார்ட்ஸாக போடணுன்னா உங்கள் வீடியோ ஷார்ட்ஸாக போடணுமா வீடியோ போடணுமா உங்கள்கிட்டே கேட்பேன். நீங்கள் செலக்ட் பண்ணுறது நான் போடுவேன். ஷார்ட்ஸ்னால் நான் இன்றைக்கி போடுறேன்னா நாளைக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் கைஸ். வீடியோனா நான் இப்போ இன்றைக்கி போடுறேன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். சரி கைஸ், நான் அடுத்த சண்டே தான் வரும். இப்போ இன்றைக்கி போடுறேன்னா அடுத்த சண்டே தான் வரும். ஏன்னா நான் பேசுகிறது ஏன்னா கஷ்டம் இதுக்கு. நான் வேறு பேசி போடுறேன். அப்படியே நான் ரெக்கார்டிங் ஆப் வச்சு நீ பேச முடியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா